நல்லா இருக்கியா? சபை வார்த்தாயா? எப்பேற்பட்ட சபை? ஐயா, பத்துக்கிற போடலாம், துரியோகம் போட, ஏஞ்சிக்கிற போடலாம், தர்மம் போட. அப்படிலாம் சொல்லாதரா. ஏசியில பத்துக்கிறாங்க. சபை வார்த்தாயா? எப்பேற்பட்ட சபை? திருவாகிய மகாலட்சுமான சபை, லட்சுமி லட்சம் வருதிய சபை, தேவர் சபை. அமையா, சபைக்கு முன்பாக வந்தேன். ஆள் யார் என்று விளக்கம்? உன் பேருக்கு எனக்கு தெரியாது. நம்ம அடிய போடு. கைத்துல பார்த்தா என் கொட்டை, என் மயில மேல உத்தரச்சு கொட்டை, உத்தராட்சம்டா என் கொட்டை. தலையில பார்த்தா சிம்மாடி கட்ட. இது இப்பதான் தெரியுது. என்னடா தெரியுது? முடியாற்ற கடையில வச்சிருப்பாங்களே கைத்துக்கு பின்னால, அதை திருடு வந்தடப்பா. அது இல்லடா இது. கையில பார்த்தா கமாண்டு கட்ட, கமண்டல கட்டை, கமண்டல கட்ட. கைத்துல பார்த்தா உத்தராட்சி கொட்டை. நீ எந்த வண்டிக்கு தண்ணி ஊத்துற பொட்டை? என்னிடம் ஏடாகுடமாக பேசினால் உன்னை சபித்து விடுவேன். சபித்து விடுவேன்டா. சபித்து விடுவேன். நான் சாப்பிட்டு விடுவேன். என்ன சாப்பிட்டு விடுவேன்? சாப்பாடு போய் வருங்க. ஏடா நல்லாதான் போட்டாங்க, சாப்பிட்டீங்க. அப்புறம் என்னடா 5 முட்டை வருது. ஐயா, நீங்க யாரு? என்னுடைய விளக்க ஊர் விவரமா சொல்லுங்க. நான் சத்திய ஜீவன் பாதத்தை நித்தம் மறவாது. சத்திய ஜீவன் பாதத்தை நித்தம் மறவாது. அதோ சத்தி சிவன்பாதத்தை, சத்தி சிவன்பாதத்தை மரவாசீலன், நித்தம் மரவாசீலன் தவமீர் வந்து தவமீர்றா நானே. ஓ, தவ முனிவர். இதோ நானோ தவமீர். இந்த வனத்தை நான் ஆண்டு வருகிறேன். ஓ, இந்த வனத்தை ஆண்டு வருவதான? ஆமா, தவ முனிவர். நான் தான்டா தவமீர். ஓ, தவ முனிவர். ஆமா. மலை வளர் சிறகை கண்டேன், மலை வளர் சிறகை கண்டேன். வானுதிர் நன்னீர் கண்டேன், வானுதிர் நன்னீர் கண்டேன். அலைமகள் நெஞ்சம் கண்டேன், அலைமகள் நெஞ்சம் கண்டேன். உன்னை போல் கொடுத்ததை வாங்கும் உள்ளம் இன்றுதான் கண்டேன் ராமா, இன்றுதான் கண்டேன் ராமா. அப்படி என்று தெரிவித்தார். மலை வளர் சிறகை கண்டேன்னா மலைக்கு சிறகு இருந்ததாம் ஒரு காலத்தில். பறக்கக்கூடிய சக்தி மலையா? ஆமாண்டா. அடி மாறி ஓத்தாய், மாறி ஓத்தாய். மலைக்கு பறக்கும் சக்தி, அதாவது மலைக்கு சிறகு இருந்தது ஒரு காலத்தில். மழை பறந்துச்சுன்னா ஆளுலாம் இன்னும் பொத்துன்னு உண்டா ஆளு க்ளோஸ். ஆமாண்டா. அப்படியே பறந்து செல்வது, ஒரு கிராமத்தை அப்படியே அழித்து விடுவது.
ஆமாண்டா. ஆ, தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த மலையின் சிறகை வெட்டினார்கள். ஓ மலைக்கு சிறகை வெட்டினாங்க. ஆமா, அது மலைமலர் சிறகை கண்டேன், வானோதிர் நன்னீர் கண்டேன். ஓ வானோதிர் நன்னீர் கண்டேன்னா இந்த உலகமே உப்பு தண்ணியாக இருந்ததாம். ஓ இந்த உலகமே உப்பு தண்ணியா இருந்தது. ஆமா, மானிடர்கள் பூலோகத்தில் நீர் அருந்துவதற்கு முடியாமல் திகைத்துக் கொண்டிருந்தார்கள். ஓ தண்ணி புல்லா உப்பா மாதிரி இருக்கு. ஆமா, அந்த சமயத்தில் பகிரத முனிவர் பார்த்து அதோ கங்கா தேவியை நோக்கி தவம் இருந்தார். ஓ எத்தனை வருஷம்? 6000 ஆண்டு தவம் இருந்தார். ஓ 6000 வருஷம். ஆமாண்டா, 6000 ஆண்டு தவம் இருந்து அதோ கங்கா தேவி வந்தது. ஆமா, வந்து தவமேரை கண்டு என்னை நோக்கி தவம் செய்த காரணம் என்ன என்று கேட்ட போது அப்போ அதோ பகிரவர் தெரிவித்தார், அம்மா இந்த பூலோகமே கடல் உப்பு தண்ணியாக இருக்கின்றது. இந்த உலகமே உப்பு தண்ணியா மாறி விட்டது. ஆமா, நாங்கள் அருந்துவதற்கு நல்ல தண்ணீர் வேண்டும் என்று தெரிவித்தது. ஓ நல்ல தண்ணி வேண்டும். ஆமா, கங்கா பவனேற்ற தவமுனிவர் கேட்கிறார். அப்போ நான் உங்களுக்கு நல்ல தண்ணீர் தர வேண்டுமானால் நான் நேராக இந்த பூலோகத்திற்கு வந்தால் அதோ பூலோகம் தாங்காது. அதனால் என்னை தாங்கி விடுவதற்கு ஒரு ஆள் வேண்டும். ஓ என்னை தாங்குவதும் ஒரு ஆள் வேண்டும். அவங்கள தாங்கி விடுறதுக்கு ஒரு ஆள் வேண்டா. ஓ தாங்கி விடுவதற்கு ஆமா ஒரு ஆள் வேண்டும். அப்படி என்றால் யாரம்மா அந்த ஆள் என்று கேட்டார். என்னை தாங்கி விடக்கூடிய சக்தி அதோ சிவபெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. ஓ 2011 நேத்திர மனச சிவபெருமானுக்கு தான் அந்த தாங்கி விடக்கூடிய சக்தி உண்டு அப்படி என்று தெரிவித்தாங்க. அதனால் பகிரத முனிவர் சிவபெருமானை நோக்கி 6000 ஆண்டு தவம் இருந்தார். 6000 வருஷம். ஆமா, சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து அதோ இந்த பூலோகத்திற்கு நல்ல தண்ணீரை கொண்டு வந்தார் பகிரதர். ஆமா, கொண்டு வருகின்ற வழியிலே அதோ பகிரதர் முன்னாடி வந்துனே இருக்கிறார். ஆமா, அவர் முன்னாடி வர்றாரு. அந்த அம்மா கங்கா தேவி பின்னாடி வந்துனே இருக்கிறாங்க. தெரியுமா? ஆமா, வருகின்ற வழியிலே அந்த தண்ணியை ஒரு ஆள் தடுத்தார். யாருக்கு? அவரே வருஷம் நல்லா தவறு இருந்து தண்ணியை கொண்டு வர்றாரு இந்த பூலோகத்துக்கு. அவர் யார் தடுத்தது? அதை விக்கிரம முனிவர் தடுத்து விட்டார். ஓ விக்கிரம முனிவர் அவர் வலது கரத்தால் தடுத்து விட்டார். ஓ வலது கரத்தால். ஆமா, ஏதடா இந்த பகிரத முனிவர் அதோ இந்த பூலோகத்திற்கு நல்ல தண்ணீர் கொண்டு வந்து விட்டானே, நம்மை மதிக்காமல் இந்த வழியாக கொண்டு செல்கிறானே என்று அவர் வலது கையால் தடுத்து விட்டார். ஆமா, அதன் பிறகு பகிரத முனிவர் அந்த விக்கிரம முனிவரை நோக்கி 6000 ஆண்டு தவம் இருந்தார். இவரை நினைச்சு 6000 வருஷம் தவம் இருந்த பிறகு அந்த விக்கிரம முனிவர் வலது கரத்தால் அடக்கிய தண்ணியை இடது காது செவி, அதாவது செவிடா, இது செவி, இது பேரு இடது செவியால் வெளியே விட்டார். செவியால் எடுத்தார் தண்ணி. ஆமா, அதனாலதான் இந்த பூலோகத்திற்கு நல்ல தண்ணீர் கிடைத்தது. ஓ நல்ல தண்ணி கிடைத்தது. ஆமா, அதோ பகிரதர் கொண்டு வந்ததால் அந்த அம்மாவுக்கு பகிரதின்னு ஒரு பேர். ஓ கங்கா பவானிக்கு இன்னொரு பேரு பகிரதி. அதோ விக்கிரம முனிவர் தடுத்து நிறுத்தியதால் இடது செவியால் விட்டதால் விக்னவி என்று ஒரு பேர். விக்னவி பேரும் சேர்ந்து விட்டது. வானூரில் நன்னீர் கண்டேன். ஓ வானூரில் நன்னீர் கண்டேன். அலைமகள் நெஞ்சம் கண்டேன். பகவானுடைய மார்புல இருக்கிற லட்சுமியும் நான் கண்டேன். ஓ மகாலட்சுமியும் கண்டேன். ஆமா, உன்னை போல் கொடுத்ததை வாங்க உள்ளோம் என்றுதான் கண்டேன் ராமா என்று தெரிவித்தார். ஓ என்றுதான் கண்டேன் ராமா. எப்படி என்றால் அதோ ராவணனை ராமர் யுத்தம் செய்து ராமாயணம் முடிந்து விபூஷணருக்கு இலங்கையை பட்டம் சூட்டினார். ஆமா, அப்படி பட்டம் சூட்டுகின்ற நேரத்திலே அந்த ராவணேஸ்வரன் ஆண்ட அந்த சிம்மாசனத்தை பார்த்து ராமருக்கே ஆசை வந்துச்சாண்டா. ஓ அந்த சிம்மாசனத்தை பார்த்து. ஆமா, சிம்மாசனம் மேல நமக்கு ஆசை ஒண்ணு. இப்பேற்பட்ட சிம்மாசனத்தில் அமர்ந்து இந்த ராவணேஸ்வரன் ஆட்சி செய்திருக்கின்றாரு. இந்த சிம்மாசனத்தில் ஒரு சிறிது நேரம் நாம அமர்ந்து பார்க்க நமக்கு ஒரு நொடி நாம அமர்ந்து பார்ப்போமே, பார்க்க முடியாமல் போய்விட்டதே அவர் மனசில் நினைக்கிறாரு. ஆமா, அதுக்குதான் இது விளக்கம். மலை வளர் சிறகை கண்டேன், வானூதிர் நன்னீர் கண்டேன், அலைமகள் நெஞ்சம் கண்டேன், உன்னை போல் கொடுத்ததை வாங்கும் உள்ளம் என்றுதான் கண்டேன் ராமா அப்படின்னு தெரிவித்தார்.
அதுவும் தவிர இதோ ஆட்டத்தை பார்க்க வந்த இது என்ன ஊர்? ஐயா இதான் நக்கனா பாரியா. ஏய் இது என்ன ஊர் ஐயா? ப்ரோ எடியூரு மந்திரி போயில அகட வெகடமா பேசாதடா. நாராயணசாமி தலைவர் வெத்தலை பாக்கு போட்டுனே இருக்கிறாரு பாரு. என்னய்யா ஏய் அவர் சும்மா சொல்றதா? டேய் அவர் 40 ஆண்டு தலைவரா இருந்தவர்ரா. தெரிஞ்சவர் தான்டா. திருக்கோயிலூர்ல இருப்பார் எந்த நேரமா. இது என்ன ஊர்? இதா எடியூர். எடையூர் கிராமத்தில் தம்பி எதற்காக கூத்து வைத்திருக்கிறார்கள்? அம்மா முத்துமாரி அம்மனுக்கு முத்துமாரி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து அதோ 8 நாள் திருவிழா. ஐயா முத்துமாரி அம்மனுக்கு கூத்து வச்சுக்கிறாங்க. இன்னொன்னு எதுனா கூத்து வச்சுக்கிறாங்க? எதுக்கு? இவங்கள வீட்டுல பட்டா தூக்கம் வரல, பாதி நேரத்துல தூத்துல சுள்ளா அடிக்குது, அதெல்லாம் கூத்து வச்சுக்கிறாங்க. அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து கூத்து வைத்திருக்கிறார்கள். வயிற்று பிழப்புக்கு கூத்தாட வந்து மாறி அம்மா காத்து என்னையா வைத்து பிழப்புக்கு கூத்தாட வந்துட்டோம் மாத்தமகம் மாறி எங்காரத்தமகம் மாறி எத்திரே ஊரை கோத்திரம் செய்கிறேன் காத்து என்னை ஆதரி அம்மம்மா காத்து என்னை ஆதரி. ஆடி போக பாவி குவி அழைக்குறே ஆலயம் கேட்கலையோ அம்மம்மா ஆலயம் கேட்கலையோ அந்த மாயத்திரை நீக்கி சேயரையாயிரம் கண்ணால பார்க்கலையோ அம்மம்மா கண்ணால பார்க்கலையோ. கூடிடுவார் மக்கள் நாடி மாத வீதி வெள்ளி தேரோட்டம் கூடிடுவார் மக்கள் நாடி மாத வீதி வெள்ளி தேரோட்டம் அங்க பொங்கலிட்டு குல தெய்வத்தை வேண்டிய கோவிந்தங்கள் போடும் அம்மம்மா கோவிந்தங்கள் போடும். பொங்கும் கடல் மீதில் தங்கி விளையாடோ ரங்கநாதன் சோதரி அம்மா ரங்கநாதன் சோதரி மைந்தனானும் உன்னை பாடிட வந்துட்டேன் காத்து என்னை ஆதரி அம்மம்மா காத்து என்னை ஆதரி. இதோ எடையூர் கிராமத்தில் ஆட்டத்தை காண வந்த அனைத்து கலா ரசிகர்களுக்கும் இதோ விழுப்புரம் மாவட்டம் உந்திரிபாடி சத்தியாட்டும் செஞ்சி வட்டம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் நாடக மன்றம் அதோ நாடக ஆசிரியர் ஐயா பச்சமுத்து அவர்களுக்கும் இதோ நமது குழுவினர் அனைவருக்கும் அடியேன் சிறந்தாழ்ந்த வணக்கம். ஒரு கோடி வணக்கம் ஐயா. இதோ சாமிகாவனத்தை நான் தங்கத்தோடு பரிமாணம் செய்ய ஆண்டு வருகிறேன். அதோ இப்பொழுது பாண்டவர் ஐவராஜாக்களும் என்னுடைய வனத்திலே தங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த இடையூறு வந்தாலும் அதை நான் தான் போக்குவீங்க. ஆமா ஆமா சார்.
ஆமாண்டா. ஆமாய்யா. அதனால் இன்றைய தினம் பாண்டவர்களை பார்க்க வேண்டும். அதற்கு முன்னதாக முடிவு நானும் முடிவுப்பா. தம்பி, அவர்களுக்கு எந்த இடையூறு வந்தாலும் நான் தான் முன்னின்று பார்க்க வேண்டும். ஓ ஜெயம மாவட்டம். ஆமா. ஆளு. ஆமா. அவர் எங்க போயிட்டாரு? சாமியார். சாமியார் எங்க போயிட்டாரு? சாமியார் கோயில் இது எனக்கும் உதவாத கூடு, இதற்கு எத்தனை எத்தனை பாடு, என்னும் பேருக்கு சுடுகாடு, நம் எல்லாருக்கும் சொந்த வீடு, எதற்கும் உதவாத கூடு, அன்னையில் தோன்றி தன்னையே மறந்து மண்ணிலதானே பிறக்கிறோம், மண்ணிலதானே பிறக்கின்றோம், என்னமோ கொஞ்ச நாள் இருந்து மறுபடி மண்ணுக்கு தானே இரையாகிறோம். எத்தனை எத்தனை பாடி சுடுகாடி, இதோ காமிகா வனத்தில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த பாண்டவர் ஐவராஜாக்களும் என்னை அழைக்கிறார்கள். சென்று பார்க்கலாமா? நம்மளுடைய தவத்திற்கு வெற்றி கௌரியராகப்பட்டு கொண்டிருக்கிறார். பாதத்தை வழிவிடலாம். சுகமாக வந்திருப்பார் என்று
சுவாமி தர்மபூபா சுவாமி தங்களுடைய பாதத்திற்கு பஞ்ச பாண்டவர்களாகி ஐவர் ராஜாக்களும் சுகமாக வாழ்ந்திருப்பாய் சுவாமி ஏனென்றால் 12 காலம் கழித்து விட்டோம். 12 ஆண்டும் கழித்து விட்டீர்கள். ஓராண்டு எப்படி கழிப்பது? ஓராண்டு எப்படி கழிப்பது? ஏதாவது தகுந்த யோசனை தெரிவிக்க வேண்டும். அப்படியா? தகுந்த யோசனை சொல்லுவேன். எப்படி? தர்மபூபா சுவாமி தகுந்த யோசனை சொல்கிறேன். என்ன யோசனை? எப்படி பிழைப்பது? அதாவது 12 ஆண்டு முடித்து விட்டீர்கள். ஓராண்டை முடிக்க வேண்டும். அது எங்கு செல்வது, எப்படி முடிப்பது என்று கேட்கிறீர்கள். சுவாமி அதாவது 12 ஆண்டு மனத்திலே சுய உருவோடு வாழ்ந்து விட்டீர்கள். யார் எதை பார்த்தாலும் எந்த பயமும் கிடையாது. ஆமாம். ஆனால் ஓராண்டு ஐக்கியவாதம் கழிக்க வேண்டும் என்றால் மறு உருவதற்கு நாங்கள் வாழ வேண்டும். நீங்கள் உருவத்தை மாற்றி வாழ வேண்டும். எங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லுங்கள். அதாவது அதோ இருக்கக்கூடிய விராட தேசம் மச்ச நாடு. அந்த விராட தேசத்திலே சென்று அதோ நீ ஒரு பொய் உரைக்க வேண்டும். என்னது பொய் உரைக்க வேண்டும்? சுவாமி நான் பொய் உரைப்பதா? ஆமாம். பொய்யா சொல்ல மாட்டேன். அதாவது சுவாமி நான் பொய் உரைக்க வேண்டுமா? ஆமாம். பொய் சொல்லி பிழைத்தவர் இந்த பூமியில் ஒருவர் வாழ்ந்தவர் உண்டோ? ஐயா இதுவரைக்கும் 2 நாள் என் நாவிலே நான் பொய் சொல்லி பெற்றது கிடையாது. தெரியுமா எப்படி ஆகிறது வார்த்தை பொய் சொல்லி பிழைக்க வேண்டும் தெரிவிக்கின்றாயே ஐயா, இது நீதியா? இது நேர்மையா? நான் எப்படி நான் பிழைத்திருப்பது? அதாவது நான் தெரிவிக்க மாட்டேன். அப்படி பொழியை தெரிவித்து நான் பிழைப்பதோட மீண்டும் அந்த காலகத்தில் நான் இருக்கேன். தர்மநந்தனா சுவாமி அதாவது பொய் உரைக்க வேண்டும் என்று உரைத்தேனே தவிர, ஆனால் அதோ விராட நாடு சென்று அதோ மச்சநாதனிடத்தில் நீ என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? என்ன தெரிவிக்க? அதாவது ஐயா நான் தான் தர்மன். நான் தர்மன் அதோ பாண்டவர் 5 ராஜாக்களிலே தர்மரிடத்தில் நான் முதல்ல இப்படிதான் சொல்லணும். நான் பணிபுரிந்திருந்தேன் கங்கப்பட்டராக. அதான் தர்மன் கங்கப்பட்டர், பணிவிடல் செய்யக்கூடிய கங்கப்பட்டர் தர்மன் செய்து கொண்டிருந்தேன். அவர்கள் 12 ஆண்டு வனவாசம் சென்று விட்டார்கள். ஆகையினால் நாங்கள் பிழைப்பதற்கு வழி இல்லாமல் நான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். அப்படி என்று நீ உரைக்க வேண்டும். சுவாமி என் தம்பி அப்படி என்றால் பொய் இல்லை. சரி, நீ சொல்லக்கூடிய ஒரு தகுந்த யோசனை பீமா. சுவாமி அதோ நீ சென்று ஐயா நான் தான் பீமன், நான் பீமன், ஆனால் பலாயனன். ஆமா. அதோ பாண்டவரில் நடுப்பிறந்த தர்மருக்கு இளையனான பீமனிடத்தில் நான் மடப்பள்ளியிலே சாதம் சமைக்கக்கூடிய பலாயனாக இருந்தேன். சுவாமி ஏனால் 5 பாண்டவர்களை 5 ராஜாக்களிலே இந்த பீமசேனன் எப்போதும் சாப்பாட்டு பிரியர். ஆமா, அதனால எனக்கு தகுந்த இடம் கொடுத்துக்கிறீங்க. தகுந்த இடம். ஆமா, நான் பலாயனன், சாதம் உணவு சமைக்கக்கூடியவன். நான் தான் பலாயனன். பீமனுக்கு சாதம் சமைத்து கொடுக்கக்கூடிய ஆள். அப்படி என்று சொன்னால் எனக்கு உணவு கூடத்திலே பலாயனாக வேலை கிடைக்கும். நீ ஓராண்டை கழித்து விடலாம். தேவைப்பட்ட உணவு சாப்பிட்டுக்கலாம். ஆமா, அங்கே இருக்கலாம். சரி, அதாவது உனது தம்பி அர்ஜுனன்
சொல்லுங்க ஐயா. உனது தம்பி அர்ஜுனன். அர்ஜுனா, நீ அங்கே சென்று, ஐயா ஐயா, நான் தான் அர்ஜுனன். ஓ நான் தான் அர்ஜுனன். ஆமா, அர்ஜுனன் இடத்தில் நான் நடனம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பேடியாக இருந்தேன். பேடியாக இருந்து ஆமா, அப்படி என்று நீ உரைக்க வேண்டும். ஒரு போய் சொல்ல வேண்டும். ஆமா, உன்னுடைய உருவத்தை மாற்றி நீ பேடியாக அங்கு இருக்க வேண்டும். இருக்க வேண்டும். சரி. அதோ நகுலன் சகாதேவர்கள் அவங்க 20 இருக்கிறார். நாமக்கிரி தந்திரப்பாளர்களாக. ஆமா. அதோ ஆடு குதிரை ஆடு மாடு மேய்ப்பதற்கு அவர்கள் இருவரும் அங்கே இருக்க வேண்டும். இந்த ஓராண்டு அங்கு கழித்தால் பிறகு நீங்கள் அஸ்தினாபுரம் செல்லலாம். உங்களுக்கு ஐவருக்கும் சொல்லிவிட்டீர்கள். ஆமா, எனக்கு என்ன சொல்லுவீர்கள்? அதாவது நீ அதோ விராட தேசம் சென்று பணிப்பெண்ணாக, அதோ சுதர்கனைக்கு பணிப்பெண்ணாக பணிவிட வேலை செய்ய வேண்டும். அப்படியாகட்டும். ஓராண்டும் கழித்தால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்களுக்கு பாக்கியம், எங்களுக்கு சித்தம். சுவாமி, அப்படியாகட்டும். நீங்கள் சொல்வதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எந்த மாற்றமும் வராது. இந்த ஓராண்டு அங்கே நீங்கள் கழிக்கலாம், சிறப்பாக இருக்கலாம். அதன் பிறகு நீங்கள் செல்லலாம். ஐயால் சொல்லக்கூடிய வார்த்தை நியாயமான கருத்து இருக்குது. இருந்தாலும் சரி, எப்படிப்பா இருக்கிறது? எப்படி இருக்குது? அதாவது உங்களுடைய மாமாவாகிய அதோ வைகுந்தவாசன் பகவான் இருக்கிறார், நாராயணமூர்த்தி அன்னவரை அழைத்து அவரிடம் சில யோசனை கேட்டால் சொல்லுவார். அதன் பிறகு அந்த வழி நீங்கள் நடக்கலாம். ஏனென்றால் மாமாவாய் வெளியுடைய நாராயணமூர்த்தி அழைத்து வார்த்தை தெரிவித்தார். என்ன யோசனை தெரிவிக்கின்றார், அதன் பிரகாரம் நீங்கள் இருக்கலாம். அப்படியே சொல்லுவார்கள். இந்த தினத்தில் மாமாவாகி எம்பெருமான் நாராயண கோபாலன் போய் தவறு செய்கிறார். ஆமாம், அது வருவார். அவரிடத்தில் இந்த கருத்து சொல்லலாம். ஹரிஹரி வைகுந்தா ஹரியோகரி நாராயணா கமலக்கண்ணா, ஐவர் ராஜாக்கள் உன்னை கோரி தவறு செய்கிறேன். இவ்வேளை வந்து ஆதரிக்க வேண்டும். பரந்தாவா, இப்படியாக பஞ்சாப் பாண்டவரும் ஐவர் ராஜாக்களும் பாஞ்சாலையும் பாலாய கண்ணனை நினைத்து தவம் இருக்க அந்த நேரத்தில் எம்பெருமான் நாராயணனாகப்பட்ட சபைக்கு வருகிறார்.
எங்கடா கோயிந்தா? கோயிந்தால காலண்டா கோயிந்தா கோயிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. நீ எங்கடா வாய வச்ச எதெல்லாம் வாய வச்ச பீதாம்பர வாயா பீதாம்பர வாயா. பீதாம்பர வாயா பிரியா ஏய் நீ எங்கடா போங்கண்ணா ஜானகி மணவாளா ஜானகி மணவாளா. நீ எங்கடா நக்குன எவத்தரா நக்குன இன்னும் கை கால் பக்தா, ஐயா இப்பெல்லாம் 10 ரூபாய் பகவானுடைய 108 திருநாமங்களை பாடுவதற்கு என்னுடைய பக்த கோடிகள் இருக்க நீ ஒருவன் சொன்னாயே ஜானகி மணலவாரான்னு சொன்னியே. ஜானகி மலரா அதை கேட்ட உடனே எனது 2 காதில் தேன் வந்து பாய்வது போல் எனக்கு இருக்கின்றது. ஓ ஜானகி மலரா அதனால் மண்டையிட்டு 2 நேத்திரங்களையும் மூடிக்கொண்டு அதை மறுமுறை மறுமுறை உபதேசித்தாயான உனக்கு நல்லது நடக்கும். சத்தியமாக ஆமா. ஏவரா ஜானகி மலரவாரா ஜானகி மலரவாரா இந்த பாரு, 2 கண்களையும் மூடிக்கொண்டு 2 கரங்களையும் உயரே தூக்கி தியானம் செய்ய வேண்டும். ஓ நம்ம நினைச்சது நடக்குமா நீ எது நினைச்சாலும் நடக்கும். உண்டாடி ஊர் மேல போறேன் ஐயா பக்கத்துல ஆ, ஆ. நடக்குமா ஜானகி மலரவாரா ஜானகி மயிறு மச்சான் என்னடா ஏய் இவன் வண்டி வண்டியா மணல் வச்சிருக்கான்னு தெரியலடாப்பா நீ என்ன சொன்ன? ஜானகி மலர் அவரவர் கேட்டபடி வரும், அப்படியெல்லாம் கிடைக்கும். வாங்கம்மா வாங்க. எடைப்போ கொரோனாவாலே மோசமான கொரோனா. என்ன சொன்ன ஜானகி மலரவாரா ஜானகி மணவாளா ஜானகி மணவாளா. அப்படி சொல்லணும் தெங்கு சிப்பிலி ஆச்சு என்னடா தெங்கு தெங்கு அம்மா ஹிந்திக்காரனை வச்சுனா இங்கிலீஷ்காரனை வச்சுனாலா? தாய் தமிழ்காரன் சொல்றேன் அம்மா கோவிந்தா 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 இப்ப ஐயா, பகவானுடைய திருநாமத்தை சொல்லக்கூடிய எனது பக்த கோடிகள் 108 திருநாமங்களையும் அதாவது 4300 அதாவது திருப்பாவை அண்டாள் திருப்பாவை என்று சொல்லக்கூடிய இந்த பகவானுடைய பெருமையை சொல்லி எவ்வளவு பேருக்கு. ஆனா உன்ன மாதிரி ஆணவம் கொண்டவனுக்கு இதான் நடக்கும். ஐயா என் உண்டியக்கான வாங்கட்ட மட்டும் இல்லடா தம்பி, உன் குடும்பமே மண்ணா இருக்கும். போய் கேட்டு பாரு. ஐயா மக அங்க போ. உண்டி திருப்பதியில இருக்குது. திரும்ப ஆமா, நீ எப்படி பகவான பேசலையோ மாயமா மறைச்சு விட்டார். சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரியதிலும் போதுலதா நந்தலாலா சிறகினிலே காட்டை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரியதிலும் போதுலதா நந்தலாலா காட்டை சிறகினிலே நந்தலாலா கருமையிடம் போதுலதா நந்தலாலா காட்டை சிறகினிலே ஹரிஹரி கோவிந்தா முகுந்தா நந்தனா நந்தநந்தனா நாராயணா மதுசூதனா மாதவா யாதவா ஜனார்த்தனா ஏதவா அப்படி என்று என் பக்த கோடிகள் என்று திவது வழக்கம். கோவிந்தா ஆனா என்ன மாதிரி நான் என்ற அகந்தையை கொண்டு வந்தா அதான் விதிவசம். மணல் வாரி உள்ள போட்டோம்மா
டேய், ஐயா அது மணல் மகட்டம் ஐயா வந்திருக்கக்கூடியது எம்பெருமான் நாராயண் ஸ்ரீகண்ணன். ஏண்டா டேய் கண்டவனுக்கு பிறந்தவனா ஐயா டீ கேட்டா வாங்கி தர போறாங்க. அதுக்கு செம்பு எடுத்து போய் பகவான டீ குடு, பகவான டீ போடுறேன். சரி ஐயா டீ குடுன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏப்பா, அது மணல் மகட்டம். அப்படி என்னுடைய திருநாமத்தை சொல்லி இந்த திரிலோகம் எங்க இருந்தாலும் படுத்துவருங்க அத்தனை பேரை எழுப்பிட்டு கோவிந்தா என்று குரல் கொடுத்தா உண்டி ரொம்ப. ஆனா ஒண்ணு, இதை போல உண்டி எடுக்கிறத ₹1 என் தொம்பியில போட்டினா நல்லா இருக்கும். ஆனா அதை எடுத்து போய் கெட்டதுக்கு அனுபவிச்சிங்கன்னு வச்சுங்க, கெட்டிய எப்படி பகவானை வேண்டிட்டு உண்டில எடுத்தா? கோவிந்தா, எங்க வீட்டுல ஒரு சித்தப்ப ஒருத்தங்கிறாப்பா, அவனுக்கு ரொம்ப நாளா வயிற்று வலி. நாராயணா, எனக்கு ஒரு புண்ணியம் பண்ணு நாராயணா. அவன் இந்த காலத்துல அவன் கஞ்சி கழிக்க கூடாது, நம்ம கூடவே இருக்கணும். அவன் அதுக்கு மட்டும் ஒரு வரம் கொடு. டேய் ரொம்ப எடுத்துன்னு போடா. அதனால் என் சித்தப்ப வயிற்று வலிக்கிறான். மனதிலே உள்ளும் புறமும் தூய்மையோடு எனது 7 மலையேறி வந்து இந்த திருவங்கநாத்தானின் திருவடியை பணிந்தால் அந்த வயிற்று வரி தானே போகும். ஐயா ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறேன். என்ன வேண்டுது? ஐயா உன் உண்டியில ஊரா வந்து பிச்சை எடுத்துட்டு போய் உன் உண்டியில ஒரு சொம்பு கொட்டி ஒரு சொம்பு கொட்டி 3 10 சொம்பு ஆடுற பிரார்த்தனை. பகவானே, ஏன் பராத்தனை எப்படி தெரியுமா? இல்லடா உனக்கு பகவானுடைய நாமத்தை சொல்லி எவன் தெருவா பிறந்து பகவானுடைய உண்டில ஏந்தி பிச்சை எடுத்து வரானோ அவன் மண்டைய உடைச்சு அந்த உண்டில புடுங்கறதா என் பிரார்த்தனை. எப்பா உண்டிய வேண்டா ஒரு பிரார்த்தனை வேண்டா. அதுதான், அதாவது அதாவது வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலே உண்டு உண்டு. ஆனா நெல்லது நடத்தினா நெல்லத்தான் நடக்கும். ஆமையா ஏதோ வாரி பூசின்னு வந்து ஏமாத்தலான்னு பார்த்தா உனக்கு ஒருத்தன் எதிர்க்கிறான் பாரு. கஷ்டம் பண்றான்னு எனக்கு தெரியும். ஒருத்தவங்க கண்ணுக்கு வீடு மாட்டி என்ன கஷ்டம் பண்றான். அம்மா எம்மாத்திர போட்டு கொடுத்தேன் எவ்வளோ கஷ்டம். சரி, எப்பா, எவ்வளோ கஷ்டம் என்ன மட்டும் கஷ்டம் பண்ணீங்க. அரி ஹரி அரண் அரண் ருத்திரன் மும்மூர்த்தி கர்த்தாக்களிலே ஆக்கல் அழித்தல் படைத்தல். ஐயா உண்டியில காசு போட சொல்லுங்க. அதுக்காக தாண்டா நாங்க நாடகம் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். கண்டவனுக்கு பிறந்தவன காசு வாங்கறதுக்கு நாடகம் இருந்த போதிலும் அப்படி காக்கும் கடவுளாக கூடிய அதர்மத்தை அழிக்கும் கடவுள். காக்கவும் வல்லவன், அதர்மத்தை அழிக்கவும் வல்லவன். அதாவது இதோ இந்த திரேதா திரேதா துவாபரி கலி 4 யுகத்திலே 10 அவதாரம் எடுத்தவன். அப்படி என்னென்ன அவதாரம் எப்படி எடுத்து என்னென்ன யுகத்துல சொல்றான் ஓடியா கொண்டு கடல் ஏற்றிய சோமுகன் யுகத்திலே முந்தைய முதலாக தேவரெல்லாம் சேர்ந்து அதாவது சொல்லக்கூடிய தொழில் எங்களுக்குள்ளே நாங்கள் பிரித்து இருக்கும் பொழுது என் மகனாக இருக்கப்பட்டு அந்த பிரம்மதேவனுக்கு அதாவது படைக்கும் தொழிலை கொடுத்தேன். 4 வேதங்களையும் மையமாக்கி படைக்கும் தொழிலை கொடுத்தேன். அப்பொழுது என்ன மாதிரி தான் என்ற அகந்தையை கொண்டு சோமுகாசுரனானவன் அதோ பிரம்மதேவனத்திலே வேதங்களை பிடுங்கிக் கொண்டு ஆதியாகிய சமுத்திரத்திலே ஒழிந்து விட்டான். அப்பொழுது பிரம்மதேவனுடைய வந்து தந்தையே அதோ 4 வேதங்களையும் சோமுகாசுரன் பிடுங்கி சென்று விட்டார். எப்படி நான் உயிர்களை படைக்க முடியும் என்று நிலத்திலே முறையிட்டான். அப்பொழுது முந்தி முதலாக சேர்க்கின்ற அவதாரம் எடுத்து ஆதியாக சமுத்திரத்திலே நானே சென்று அந்த சோமுகாசுரனை வதற்கு பிரம்மதேவனிடத்திலே அது 4 வேதங்களையும் மீட்டு கொடுத்தீங்க. முதலிலே வேத யுகத்திலே முந்தி முதலாக எடுத்த அவதாரம் மச்சம் அவதாரம். அஞ்சும்படி அவன் உயிரை வாங்கவே
இரண்டாவது அவதாரம் அது இருக்கக்கூடிய இரணிய கச்சிபு இரணியாட்சுரன் இருவருமாக நாட்டை ஒரு குடைக்கும் கீழாக ஆண்டு வந்தார்கள். அப்படி ஆண்டு வரும் தருவாயில் அறிவக்களை எல்லாம் இரணியாட்சுரன் அதுவும் அடித்து அதாவது செய்து வந்தார். அது மட்டுமில்லை, இரணியனுடைய மனைவியாகி ஒழுங்கி வரக்கூடிய நீலாவதி அம்மனானது பசுக்கீழாக இருந்தது. அதாவது மதனி உங்களுக்கு எது மேல் ஆசை என்று கேட்ட பொழுது நீலாவதி தெரிவித்தது, இந்த மண் மீது ஆசை என்று தெரிவித்தவுடனே இந்த மண்ணை அதாவது பூமாதேவியை ஒரு பாயாக சுருட்டி மதனி முன்னே போட்டார். அப்பொழுது பூமாதேவி ஏ நாராயண ஏ கோவிந்தா இந்த அதர்மத்தை அழைக்க வேண்டும், இந்த ஆணவம் முடிய வேண்டும், என்ன செய்வேன் என்று நிலத்திலே ஓலமிட்டது. அப்பொழுது அவனை கொள்வதற்காக நான் நேராக சென்றபோது அரி கொண்டு விடுவான் என்று அவன் என்ன செய்தான், மலத்தால் கோட்டை கட்டி நரகல் கோட்டையில் உள்ளே இருந்தான். அந்த நரகல் கோட்டையை அழிப்பதற்காக வெள்ளை பன்றி அவதாரம் எடுத்து நரகல் கோட்டையை அழித்து அன்னவனை கொன்று குவித்து இரண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம். அந்த நெஞ்சா தனிவன் அவனை கொல்லவே கூர்மமா இரணியன் உயிரை வாங்கல தோணி நரசிங்கம்மா தம்பியாகி இரணியாட்சனை கொண்டு விட்டேன் என்று இந்த அறிவியது கோபம் அடைந்து அதாவது இரணிய கசிப்பு என்ன செய்தால் இருக்கக்கூடிய அனைத்து அறிபக்தர்களையும் அடியோதண்டம் அடித்தான். அது மட்டும் இல்லை, முந்தி முதலாக பாடசாலையில் அது தனக்கு குருவாக வழங்கி வரக்கூடிய சுக்கராச்சாரியத்திலே அசுர குருவாகிய சுக்கராச்சாரியத்திலே அதாவது எங்கு இருந்த போதிலும் இரண்யாய நமக என்று ஒழிக்க வேண்டும். என் தம்பியை கொண்டு அரியின் பெயரை ஒருவரும் சொல்லப்படக்கூடாது அப்படி என்று இங்கு சென்ற போதிலும் அதாவது உத்தரவிட்டான். அப்பொழுது என்ன செய்த என் பேரனாகிய நாரதன் மூலமாக நாராயண மந்திர உபதேசத்தை நீலாவதி அங்கத்திலே இருந்த குழந்தை பிரகலாதனுக்கு உச்சாரம் செய்தேன். அப்படி செய்தவுடனே குழந்தை பிறந்து 5 வயதாகி சுக்கராச்சாரியத்திலே பாடத்தாளர் விடுத்தார். அப்பொழுது என்ன செய்தார், இரண்யாய நமக என்று இரணியன் சொன்ன வார்த்தை பிரகாரம் சுக்கராச்சாரி பாடத்தை ஆரம்பிப்பது வழக்கம். ஆனா அதற்கு நேராக ஹரி நமோ நாராயண நமக இரண்யாய நமக என்று சுக்கராச்சாரியார் சொல்ல, ஆமா ஹரி நமோ நாராயண நமக என்று பிரகலாதன் தெரிவித்தார். அப்பொழுது அதாவது அதிர்ச்சி அடைந்த சுக்கராச்சாரி எத்தனை முறை எடுத்துரைத்த நாராயண மந்திரத்தை பாராயணம் செய்கிறார் பிரகலாதன். அப்பொழுது இயற்கை பயந்து ஓட்டோட்டமாக ஓடி வந்து அதோ இருக்கக்கூடிய சுக்கராச்சாரி இரண்டிடத்திலே மகளை கொண்டு வந்து ஒப்படைத்தான். ஐயா இரண்யா, என்னுடைய வார்த்தைக்கு உன் மகன் எதிர்வார்த்தை பேசுகிறான். எந்த அரிநாமத்தை ஒழிக்கப்படாது என்று சொல்கிறோமோ அந்த அரிநாமத்தையே உச்சரிக்கின்றான். இரவும் பகலும் பாராயணம் செய்கிறான். அது மட்டும் இல்லை, பிள்ளைகளை கூட்டி வைத்து கூட்டு பஜனை செய்கிறான் என்று தெரிவித்த உடனே ஆச்சரியம் அடைந்து இரணியன் பலவாறு அவனை இச்சை செய்து பார்த்தான். ஆனால் என்னுடைய அசத்தால் வந்தவன் அல்லவா, அவனை கொல்ல முடியவில்லை, காத்து ரட்சித்தேன். அப்பொழுது ஒரு நாள் தினத்திலே மகனை அன்போடு வரவேற்று ஹரி ஹரி என்று சொல்கின்றாய், அவன் யார் தெரியுமா மகனே, உன் சிறிய தந்தையை கொண்டு நமக்கு எதிரி, அவனாமத்தை ஒருபோதும் சொல்லப்படாது என்று தெரிவித்தான். தந்தையே, அழிய போகும் உன்னுடைய திருநாமத்தை சொல்வதை விட அரி அங்கும் எங்கும் பராபர வஸ்துவாக இருக்கக்கூடிய அந்த அரிநாமத்தை சொல்வது என்று தெரிவித்தார். தந்தைக்கு பாடல் சொன்ன தனையனை விடப்படாது என்று எத்தனையோ விஷயங்கள் செய்து கொல்ல பார்த்தான். கொல்ல முடியவில்லை. அதன் பிறகு அதோ பிரகலாதனை அன்போடு அழைத்து அரி என்று சொல்கிறாய், அந்த அரி எங்கே இருக்கின்றான் என்று கேட்டவுடனே, அப்பா இப்படி கேளுங்கள், உங்களுக்கு அந்த அரியானவர் நல்ல புத்தியை புகட்டட்டும். அப்படி என்று எந்த மண்ணிலும் இருப்பார், விண்ணிலும் இருப்பார், ஒன்னிலும் இருப்பார், எண்ணிலும் இருப்பார், இந்த தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று தெரிவித்த ஒதுங்க. அப்படி தெரிவித்தவுடனே அப்பா
ஆத்திரமடைந்த ஆ. அரியானவன் ஆ. அதாவது இருக்கக்கூடிய இரணி என்ன செய்தார்? அதோ இந்த மரகத தொழிலே ஆ. உன்னுடைய அரி இருக்கின்றான் ஆ. என்று கேட்டவுடனே, ஆ. அப்பா கண்டிப்பாக என்னுடைய அரியானவர் என்னை காக்க இந்த மரகத தூண் இருக்கின்றார் என்று தெரிவித்தவுடனே ஆ. எந்த தூணை இறைவன் அடைவானோ என்று ஆ. எதிர்பார்த்த வண்ணமாக ஆ. அதாவது சிங்க முகம் ஆ. மனித மனித உடல். நர சிங்கமாக ஆ. 16,000 கால் மண்டபத்திலே ஆ. 16,000 அதாவது ஆ. இரணியனை கொல்வதற்கு ஆ. 16,000 உருவத்தோடு ஆ. எந்த தூணை அறிந்தால் ஆ. அவனை கொல்ல வேண்டும் என்று ஆ. மனதிலே நினைந்து ஆ. அது தூணிலே இருந்து ஆ. அப்பொழுது இந்த மரகத தூணிலே ஒன்று அறி இருக்கின்றான். ஆ. அப்படி என்று ஆ. தூணை அறைந்தான். ஆ. அவனை மடி மீது எடுத்து ஆ. கரத்தை பிடித்து ஆ. மடி மீது வைத்து வாயற்படியில் அமர்ந்து அமர்ந்து. ஏன்னு கேட்ட என் மற்ற நாயகி அதாவது பரமனிடத்திலே வாங்கிய வரம் இந்த மண்ணிலும் உயிர் விடப்படாது, ஆமா. ஆகாயத்திலும் இறக்கப்படாது. இறக்கப்படாது. அது மட்டுமில்லை, இரவிலும் இறக்கப்படாது, பகலிலும் இறக்கப்படாது, உள்ளேயும் இருக்கக்கூடாது. உள்ளிலும் இருக்கப்படாது, வெளியிலும் இருக்கப்படாது. ஆ. சாவி என்பது இல்லை என்று ஆ. ஆணவத்தோடு வரத்தை பெற்றான். ஆ. அதனால் மற்றவன் கொடுத்த வரமானது ஆ. பொய்யாக கூடாது என்று மடி மீது வைத்த ஆ. அவனுடைய ஆ. வாயற்படியில் அமர்ந்து அமர்ந்து. உள்ளே இல்ல வெளியே இல்ல. வெளியே இல்ல, ஆகாயத்தில் இல்ல, மண்ணிலும் இல்லை, இல்ல. என் மடி மீது வைத்து அது மட்டும் இல்லை, ஆ. ஆயுதங்களாலும் இல்லை, இல்ல. அதாவது யானைக்கு முதல் எறும்பு கடல் 8,804 கோடி ஜீவ பேதங்களால் ஜனங்களால் அதனால் ஆ. என் கரத்தால் அங்கத்தை பிளந்து இழந்து. அன்னவனை 6 மணி 13 நிமிஷம் ஆ. அதுதான் இரண்ய வேலை. வேலை. இரண்ய வேலையை ஆ. இரணியனை சம்மானம் செய்து ஆ. பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்தேன். ஆ. அதாவது 4வது அவதாரம் அதோ இருக்கக்கூடிய இதோ இரணியனை கொல்ல நரசிங்க அவதாரம் அவதாரம் எடுத்து. 5வதாக ஆ. அந்த சொந்தம் பலது மாவலி வீட்டது பந்தம் பலம் அவளை வீட்டது மாமனமா ஒரு சொந்தம் என முன்னடி கோரிய இந்த அந்தம் புலி ஈர்நடி தாண்டிய பந்தம் பலம் அவளை வீட்டது மாமனமா ஆவலை சக்கரவர்த்தியானவன் இந்த மாதிரி தனந்த அகந்தை உடையிலே நம்மை விட ஒருவரை கிடையாது. அப்படி இந்த ஆணவத்தோடு இருந்தான். அவனை அழிப்பதற்கு என்ன செய்து 1.25 அடி உள்ள பிராமணனாக சென்றேன். அந்தனர் வேளத்தில் சென்று அவளை சக்கரவர்த்தி ஓரடி மண் கொடுத்தார், இது அமர்ந்து பூஜை செய்து முடிப்பேன் என்ற அவரிடத்திலே ஓரடி மண் தானம் பேசாதீங்க. யாரும் பேசல, கொஞ்சம் தானே வரும். ஓரடி மண் தானம் கேட்டேன். அப்பொழுது ஏ குல பிராமண ஓரடி மண்ணிலே அமர்வாய, பூஜை செய்வாய, படுப்பாய, ஆனால் உனக்கு இந்த உலகம் எங்கும் எனக்கு சொந்தம். இந்த உலகம் எங்கும் எனக்கு சொந்தம். உனக்கு 3 அடி தருகிறேன் என்று தெரிவித்தவனே, ஐயா எனக்கு தாரை வார்த்து நீடு வச்சு தாரை வார்த்து தாருங்கள் என்று கேட்டேன். அப்பொழுது கமண்டத்தை ஜலத்தை எடுத்தார். மாவலி எடுத்த உடனே அந்த அப்பொழுது அசுரர்களுக்கு குருவாக விளங்கியவர் சுக்கராச்சாரி கமண்டலத்தின் தோரத்தை அண்டாக வடிவெடுத்து உள்ளே தோரத்தை அளித்தார். மாவடி அழிய போகிற வந்திருக்கக்கூடியவர் எம்பெருமான் நாராயண். அப்படி என்று அந்த துவாரத்தின் கண்ணை குடியார். ஒரு பிராமணன் கையில என்ன இருக்கு? தெற்கு புல் இருக்கும், ஓதான் வரும். தெற்கு புல் இருக்கு, அந்த தெற்கு புல்லால அதாவது அது அந்த கமண்டலத்தினால் அது குத்திரை. அவருடைய கண்ணானது அதோ உதிரமும் ஜலத்தோடு எனக்கு களத்திலே தாரை வைத்து கொடுத்தார். அப்பொழுது மல 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 மலவென்று வளர்ந்தேன். அண்டத்தை ஓரடியாகவும் இந்த பூமியை ஓரடியாகவும் வளர்ந்தேன். அவளி 3வது அடிக்கு இடம் எங்கே கட்டேன். அதிர்ந்து போன மாவலி, ஐயா நாராயணா, உங்கள் மகிமை தெரியாமல் ஆணவத்தினால் அடி செலுத்தி விட்டேன். என்னுடைய சென்னியாக சிரம் இருக்கின்றது என்று தெரிவித்தார். தலையை புரிந்த உடனே காலை தூக்கி தலைமீது வச்சு
அதுல சுத்தல தராதர பாதாளத்தில் பாதாளத்தில் சென்று கொண்டான் மாபலி. அப்பொழுது என் காலை இறுக்கி பற்றிக் கொண்டான். நாராயணா, நீதி நேர்மை தவறாமல் இருந்தேன். ஆனால் இப்போது 7 உலகத்துக்கு கீழே கொண்டு விட்டாயே, என்ன செய்வேன்? எனக்கென்று ஒரு நாள் அப்படி என்று கேட்ட உடனே என்ன செய்தார்? அதாவது மாபலி கார்த்திகை மாதம், அதாவது பரணி தீபத்தின் அன்று என் மற்றனாகிய பரமனுக்கு அதோ பரணி தீபம் மறுநாள் மாபலி என்று உனக்கு மாபலி தீபம் ஆண்டு காட்சி என்று ஆற்று மக்கள் எல்லாம் காணிக்கு ஒரு விளக்கத்தை மாபலி என்று உன்னை அழைப்பார்கள். அப்படி என்று அஞ்சவனுக்கு கொடுத்து அந்த யுகத்தை முடித்து திரேதா யுகத்தில் எடுத்தது 5 திரேதா யுகத்திலே எப்படி பந்தம் பல சூரியகுலம் என்று பந்தம் பல இருக்கிறது பரசுராமன் அதாவது தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும், அதர்மத்தை அழிக்க வேண்டும். பெற்ற தாயா இருந்தாலும் அதர்மம் இருக்கக்கூடாது. அப்படி என்ற எண்ணத்தோடு திரேதா யுகத்திலே பரசுராமனாக அவதாரம் எடுத்து எப்படி அதோ இருக்கக்கூடிய ஜமதக்கினி முனிவருக்கும் என் தாயாகி ரேணுகைக்கும் 5வது மகனாக பிறந்து வளர்ந்து அண்ணா தந்தையினுடைய வார்த்தையை கேட்டு என் தாயானது அதோ இருக்கக்கூடிய அதாவது அதோ தன்னுடைய கற்பை பரிபோன காரணத்தினால் ஏன கேட்ட நீதி பேச முடியாது. அதோ எந்திரவனை பார்த்து மனச்சோறு மணிந்த கருத்துல தந்தை சொன்ன வார்த்தை என் தாயாகி ரேணுகையில் சிரத்தை வைக்கிறேன். அப்பதான் தர்மத்தை நிலைநாட்டிய அவதாரம், அதுதான் பரசுராம. அதனால 2வது என்ன அவதாரம்? ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கோட்பாட்டை மாநில மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அப்படி என்ற எண்ணத்தோடு ரகுராமனாகி ராமநாதிகளை கொண்டு அவர் கிஷ்கந்தையை 70,000 வானர சேனைக்கு தலைவனாக வங்கி வரக்கூடிய வாலிய வதம் செய்து கிஷ்கந்தையில் சுக்கிரீவனுக்கு பட்டத்தை கொடுத்து அது இருக்கக்கூடிய ராவணன் சேனையை ஒழித்து அதாவது இருக்கக்கூடிய அங்கதற்கு பட்டத்தை கட்டி அது மட்டுமில்லை. 2வது எடுத்தது திரேதா யுகத்தில் 2 அவதாரம். 1வதாக என்ன அவதாரம்? ராமர யுகம். பாண்டவர் காக்கம் சிங்கம் என ஈருருவாக்கியம் துவாபரி யுகத்தை என் அம்மானுடைய கம்சனுடைய ஆணவத்தை அழிக்கவும் அது மட்டுமில்லை பாண்டவர்களாகிய யுவராஜாக்களை காக்கவும் எடுத்தது 2வதாகும். 1 பலராமன் 2 கண்ணன் வசுதேவ படையாட்சிக்கும் என் தாயாகிய தேவகி ரோகிணிக்கும் அதாவது பிறந்தது ஒரு இடம் வளர்ந்தது ஒரு இடம் நந்தகோபன் மனையில் அசோதேமன் முற்றத்தில் வளர்ந்து அம்மனாகிய கம்சனை 8 வயதிலே அடித்தே கொண்டீங்க. அப்போது மத்தியில் அன்று நாள் முதல் இன்று நாள் வரையில் பாண்டவர்களுக்கு சகாயனாக இருக்கின்றேன். பலராமன் கண்ணன் துவாபரை வச்சு வந்தா இது நிகழ்ந்தது சிந்தை மிகவே கழித்துவினான் கலிவரதனா கலியுகத்திலே ஏன்னு கேட்டா கடவுளுக்கும் யாரும் பயம் இல்லாமல் இருக்கின்றார். அதனால் 7 மலை தாண்டி எம்பெருமான் நாராயணன் என்ற பெயரோடு சீனிவாசனாகி திருப்பதி மலையிலே அமர்ந்து இன்னமும் என் திருவடியை தொழும்பக்தர்கள் கோடான கோடி அதுதான்
10 அவதாரம். 10 அவதாரம். கலியுகத்திலே கல்கி அவதாரம். ஓ கஷ்டி அவதாரம். அதுதான் கடவுள் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர எதிர்த்து நின்று பேச முடியாது. பேச முடியாது. அதுதான் கல்கி அவதாரம். கல்கி அவதாரம். இந்த பாடல் நாடக பிள்ளைகளுக்கு எழுதிய பேராசா யார் தெரியும்? யாரு ஐயா? சொந்த கவி பாடிய தேடினும் மைந்த தங்க ராஜனுக்கு எங்கள் புரிவாய். கடலூர் வட்டத்தை சேர்ந்த கொஞ்சம் முப்ப நகரில் இருக்கக்கூடிய தங்கராஜன் ஆசிரியர் ஐயா அவர்கள் இதோ இந்த பகவானுடைய 10 அவதாரத்தையும் பாடல் வழியாக யுவராஜாக்கள் என்னை கோரி பாண்டவ யுவராஜாக்கள் கட்டப்பிள்ளைகள் பாதையனாகிய துரியோதனம் செய்த வஞ்சகத்தால் 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு காலம், அதாவது எப்படி கழிப்பது அப்படி தவித்துக் கொண்டு அமையாச்சாருடைய ஆசிரமத்தில் இருந்து நாராயணா கோவிந்தா நந்தனந்தன என்று எந்த நேரம் விளைவிடாமல் படுகின்றார்கள். அதனால என் மனைவியாகி லட்சுமி அழைத்து ஒரு வார்த்தை சொல்லி அதன் பிறகு போல எப்படியாக நாராயணன் மனைவியாகி லட்சுமி அழைக்க லட்சுமி தர்ப்பா